நச்சு தொழில் பழகுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சுத்தியலுக்கு எப்படி பிடி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 4 சட்டம் எடுத்துக்கிறேன். அது வந்து நீளம் 1 அடியும் 1.5 இன்ச்சு அகலம் 1.4 இன்ச்சு கனம் இருக்கிற மாதிரியே எடுத்துருக்கிறேன். இந்த சுத்தியலை வச்சு அதில் அப்படியே அந்த ஒரு தலைப்பில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண தலைப்புலேருந்து இந்த எண்டு வரையும் வாட்டமாக அதை 2 சைடும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை பட்டை ஒளி வச்சு கொத்தி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் மார்க் பண்ணிட்டு அதையும் வாட்டமாக கொத்திக்கிறோம். அது கொத்தினதுக்கப்புறம் கிரைண்டிங் மிஷினை வச்சு அதை அப்படியே உருட்டின மாதிரி கோடி மாற்றி தேய்ச்சி விடணும். கை பிடிக்கிற மாதிரி நல்லா அந்த கொத்துனதையும் தேய்ச்சிவிட்டு அதுக்கப்புறம் 4 கார்னரையும் உருட்டி தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சுத்தியலை மாட்டி பார்க்கணும். அதை மாட்டி பார்த்துட்டு மறுபடியும் இந்த கைப்பிடி பக்கம்லாம் நல்லா உருட்டி கோடியை மாற்றிடணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம சுத்தியலுக்காக அந்த வாட்டம் பண்ணி வச்சிருக்க இடத்துல ஒரு அறுப்பு போடணும். இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச்சு ஆழத்துக்கு ரம்பத்தை வச்சு அறுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அறுத்ததுக்கப்புறம் அந்த சுத்தியலை மாட்டிட்டு அது தலைப்பில் பசை தடவி ஒரு ஆப்பு வச்சு இருக்கணும். இது எதுக்குன்னா சுத்தியல் பொடி கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஆப்பு வைக்கிறோம். அது இருக்கும்போது நல்லா பெரட்டு இல்லாமல் சுத்தியல் நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணி புடி வந்து கொஞ்சம் லேசாக வெளியில் வர மாதிரி இப்போ இருக்குங்க. அப்போ தான் ஃபுல் டைட்டாக இருக்கும். சுத்தியல் அடித்து பார்க்கும்போதே தெரியும். உதர்னுச்சுன்னா டைட் ஆகலன்னு அர்த்தம். நல்லா இறுக்கிக்கிட்டு ஒரு பெரிய சுத்தியல் வச்சு தலைப்பில் வச்சு இருக்குனாக்கா இறுக்கிறோம். ஓகே ஆகிட்டு அடுத்தது அந்த ஆப்பு வச்சு தலைப்பில் இருக்கணும். இந்த ஆப்பு வந்து ஒரு நல்ல ஹார்டான மரமாக இருந்தால் ஓகே தான். நான் வேங்க மரத்தில் வச்சுருக்கேன் இந்த ஆப்பு. இந்த ஆப்பை பசை தடவி இருக்க வேண்டியதான். இறுக்கி நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டா சுத்தியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.